அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நானும் என்னென்னவோ ஃபைபர் ஃபுட் எல்லாம் கொடுத்து பார்ப்பேன். ஆனால் அந்த மோஷன் ஃப்ரீ ஆகாது. ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தான். இதில் என்ன பிரச்சனைனா அவனுக்கு கொஞ்சம் அந்த வாக்கிங் பேட்டர்னில் வேறு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் அனுப்பும்போது வெட் ஏரியாவில் நாம் பத்திரமா ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம குழந்தை எல்லாரும் அப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. எப்போ மோஷன் வரும்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. சார் வந்து ஒரு இனிமா சிரிஞ்ச் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுவும் அதே ஒர்க் ஷாப், லேடிஸ் ஒர்க் ஷாப்பில் தான் எனக்கு ஸ்ரீநிதி மேம் அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த சிரஞ்சை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே இல்லை. கரெக்டாக டெய்லி மார்னிங் அவனுக்கு வந்து மோஷன் கிளியர் ஆகிடுது. ஸோ அது இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக இருக்கவே முடியாது. அது முதல் வெளியில் பாஸ் ஆனதான் இங்கே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறது. இதுதான் அது, இந்த சிரஞ்சு தான் ரொம்ப சிம்பிள். ஈவன் ரொம்ப ஃபீவர் அடிக்கும் போது இதை ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அந்த மோஷன் வயிற்றுல இருக்க அந்த குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் அனுப்பினா அவங்க வெட் ஏரியாவில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது போயிட்டு இப்போ நம்ம அவசரமாக வெளியில் போயிட்டுமோ திடீர்னு வர மாதிரி ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த பிரச்சனைலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியாகிடுச்சு. இப்போ நான் ஸ்கூலில் யாரையும் டிபெண்ட் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாரும் இந்த இதில் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி மேடம் நாங்கள் விற்கிறோம். இந்தியாவில் கிடைக்காது சார். அந்த மாதிரி நம்ம 3 மாதிரி விற்கிறோம். ஒன்று வந்து பவல் எனிமா. பவல்னா அந்த எனிமா. நெக்ஸ்ட் வந்து மோஷன். நெக்ஸ்ட் வந்து வெஜைனல் எனிமா ஃபார் லேடிஸ். ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த இடத்துல நீங்கள் கழுவ முடியாது. அந்த மாதிரி அது ஒரு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து டென்டல் எனிமா. வாய் நடுவில் வந்து சில சாப்பாடு மாட்டிக்கும். என்னத்த பண்ணணும்னாக்க அந்த வாய் நடுவில் இது அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு பண்ணிடுவோம். 3 மாதிரி போகும். இன்னும் வரல மேடம், அடுத்த மாதம் வந்துடும். எங்கள் குரூப் போடும். மாற்றிங்கன்னா பாய்ங்க. நான் சார் அன்னாலும் 2 வாட்டி எனிமா செய்வேன். ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் சார். எந்த மாதிரி நான் 3 வாட்டி 4 வாட்டி சாப்பிட்றோம் நாளைக்கு. அதெல்லாம் வெளியாகும். இல்லாட்டி ஒரு நாள் சாப்பிடுவோம் சார். அந்த சாப்பிடு 24 மணி நேரம் வயிற்று இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் லஞ்ச் பண்ணுறேன், அப்புறம் டீ குடிக்கிறேன், அப்புறம் டின்னர் சாப்பிட்றேன் சார். நைட்டில் நான் போக மாட்டேன். அடுத்த காலம் தொழில் போகிறேன். என்ன வரப்போகுது? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், 24 hours உடம்பு அந்த சாப்பிடும். 4 மணி நேரம் அதை படம் ஆகும். அந்த 40 மணி சிஸ்டமுக்கு போவோம். ஆனால் என்னென்ன சார், சைவத்தினும் அசைவத்தினும் வந்து இன்னும் ரொம்ப நாளும் மீட் சாப்பிடுங்க, முட்டைகளை சாப்பிடுங்க, இன்னும் வேஸ்ட் ஆகும் சார். சைவத்தில் அவங்க மோசம் இல்லை மேடம். இப்போ நீ கீரை பிடி மேடம். இப்போ நீ கீரை வெட்டுறீங்க. இப்போ கீரைங்க வெட்டுறீங்களா? இங்கே இதில் போடுங்க, உப்புதூரில் போடுறீங்க. நானுமா சார் இது நானுமா அப்புறம் சுத்தம் நாராது. ஆனால் இது மீன் கழுவுறீங்க, ஏதோ கோழி வெட்டுறீங்க, அதே போடுங்க, குப்பையில் போடுங்க. என்ன ஆகும்? நாளம் வெட்டும் போது நாளம் மேடம். இது வந்து ரொம்ப நாளம். தேவன் நம்ம பயிர் அந்த பயிரில் சார் இங்கே போய் நிற்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டீ எல்லாம் நிற்கும். வெளியே ரொம்ப நாளும் மேடம். சில பேருக்கு மேடம் வெளிக்கிற போது வேறு யாரும் தொலைந்து போக முடியாது. தொலைதே நாளும். ஆமாவா இல்லையா? எஸ். இந்த முட்டை சாப்பிட்றது ரொம்ப வேஸ்டாக இருக்கும். ரொம்ப பால் கொடுத்தது ரொம்ப நாளும். இதெல்லாம் வெளியே தூக்கிடணும். 4 வரைக்கும் வரக்கூடாது. அதனால அன்னாலும் 2 வாட்டி எனிமா செய்யணும். காலங்காத்தாலையும் மாலையும். அது பண்ணாமல் ஐ ஃபீல் ஃப்ரீ. Take out. I want my dinner to come out in the next morning. Dinner must come out next morning. அப்புறம் வெளியே வந்துடணும். I don't want to keep it there. நிச்சயமாக நானும் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சோ ஈவினிங்கில் வந்துடணும். டின்னர் சாப்பிடும்போது நாளைக்கு காலையில் வந்துடணும். அந்த மாதிரி நம்ம பழகணும், பாடி பழகணும். ஓகே, இந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளாக படிக்கணும். வெரி சிம்பிள். சிம்பிள். அனிமல் கேர் குழந்தைய பண்ணுது.
எனிமல் கேன் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இருக்கு இந்தியாவில் இருக்கு எனிமல் கேன்றது அப்படி போட்டுட்டு போயிட்டு உள்ள குத்திக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு தண்ணி உள்ள போனங்க. எஸ் ஆர் நோ? வெரி ஈஸி. ஃபினிஷ், வாஷ், கீப். இல்லை நீ இருக்க நம்ம மேக் இட் so simple like that. Simple. So everybody can do this, sir. Very easy, very nice. நான் எனக்கு செய்யாம மேடம் ஒரு நாள் செய்யலாம் எனக்கு ஏதோ ஒரு மைண்ட் என்னன்னா செய்ய மாதிரி அப்படி இருக்கு போது. ஓகே ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ட் ப்ராப்ளம் சால்வ். உங்கள் ஸ்டார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சு. நோ ப்ராப்ளமா. வெரி குட். சில்ட்ரன் வெரி குட். அவனே வெரி குட். குழந்தையே போட்டுக்கிறான். நம்மளை ஹெல்ப்பை கேட்கறது இல்லை. கேட்கறது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தானே ஃபீல் பண்ணி சிரிஞ்சு தானே எடுத்து போட்டுக்கிறான். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். ட்ரை பண்ணலாம். வயிறு ஃப்ரீ ஆகிடும். அதை விட ஹாப்பியாக இருக்க முடியும். அந்த வயிறு க்ளீன் பண்ணா சார் உடம்பே கெட்டு போயிடும். உடம்பே கெட்டு போயிடும். ரொம்ப தலைவலிக்கும். அந்த அழுக்கு மேடம் ஃபுல்லாக போகும். உடம்பு பூரா அழுக்கு போயிடும். கோல்டே ட்ரௌசியாக இருக்கும். தலைவலிக்கும் சார். எஸ் சார். ஸோ ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி என்ன செக் பண்ண போறோம். இவ்வளோ பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? எல்லாம் என்ன வயசு எல்லாம் ஒரு வயசு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் சார். ஏன் ஹார்ட் ரொம்ப வேலை செய்யணும். ஹார்ட் நிற்காம வேலை செய்யுமா சார்? நிற்காம வேலை செய்யும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் சார்? ஹார்ட் கவனிக்கிறோம். அளவுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. சாப்பாடு என்ன பண்ண சார்? எல்லாம் போயிட்டு இன்னைக்கு பருப்பு நிப்பாடணும். நிப்பாட முடியுமா? எல்லாம் போய் பருப்பு நிப்பாட முடியுமா சார்? பாட்டுங்க பருப்பு நிப்பாட பருப்பு தான் மாமா எல்லாம் கேஸ் யூரின் எல்லாத்தையும் பருப்பு எல்லாம் அளவுக்கு பருப்பு சாப்பிடும் சார். ஓகே சரி பாருங்க. அப்போ வரும் ஒன்று ஃபோனுக்கு வைக்கக்கூடாது. ஏன் சார் வைக்கக்கூடாது? ஃபோன் எனர்ஜி வருது சார். ஹார்ட் மேலே செய்யுது. சில பேருக்கு ஹார்ட் மேலே செய்யாது. என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கு பேட்டரி போடுவாங்க. என்ன பேட்டரி போடுவாங்க சார்? பேஸ் மேக்கர் போடுவாங்க சார். அது ஒரு பேட்டரி தான். அதனால பேட்டரி வைக்க ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்க அவங்க வச்சுக்கலாம் சார். வரும்போது இவர் ஹார்ட்டு போயிட்டு இருக்கு. இவர் கார்ட்ஸ் என்ன கார்ட்ஸ் என்ன கார்ட்ஸ் என்ன கார்ட். ஆனால் ஹார்ட் இந்த ப்ளாக் இந்த ஹார்ட் ப்ளாக் இதே போல உப்பை விடணும். உப்பை விடணும். வணக்கம்மா வத்தல் வடகாம எல்லாம் விடணும். முடியுமா? இப்படி சொல்லுங்க சார். இப்படி சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. குடும்பம் ஒன்றும் சொல்லாதீங்க சார். இருங்க முடிக்கல. ஐயா வாங்க இல்லைங்க இல்லைங்க சார். அப்புறம் உங்களுக்கும் போயிட்டு இருக்கு. வாங்க உங்களுக்கும் போயிட்டு இருக்கு. வாங்க உங்களுக்கும் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க உங்களுக்கும் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார். உங்களுக்கு எல்லாத்தையும் ஓரடி எல்லாரும் சும்மா பண்ணுங்க. ஓரடி சார். நீங்கள் உங்கள் ஹார்ட் ஹீட் பண்ண பாருங்க. நீங்கள் நான் வந்து உங்கள் ஹார்ட் ஹீட் பண்ணுறேன். எனக்கு ஓரடி தெரியும். ஓரடி இல்லையா? சக்தி கோழி எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னுடைய இருதயம் தெரியுமா சார்? இருதயத்தை குணப்படுத்துங்க. கொடுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 ஸ்டாப் பண்ணுங்க. 5 வாட்டி. 1 2 3 4 5 நிப்பாட்டணும். 1 2 3 4 திருப்பி 1 2 3 4 5 1 2 3 4 5 செய்கிறேன்னா 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 இப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5 நீங்கள் செய்ய மாட்டேன்.
என்ன சொந்தமாக செய்யுங்க, உங்கள் ஹார்ட் சொந்தமாக செய்யுங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 finish. இப்போ என்ன பண்ண போறீங்க சார், இந்த ஹார்ட்டை நாலாக பிரிக்க போறீங்க. ஹார்ட்டை இருங்க சார், ஹார்ட்டை நாலாக பிரிக்க போறீங்க. அதாவது இந்த ஹார்ட் இப்படி பிரிக்க போறோம். 1 2 3 4. ஹார்ட்ல வந்து 4 பம்ப் இருக்கு. எத்தனை பம்ப் இருக்கு? 4 பம்ப். பம்ப் நம்பர் 1, பம்ப் நம்பர் 2, பம்ப் நம்பர் 3, பம்ப் நம்பர் 4. ஒன்னாவது பம்பு, ரெண்டாவது பம்பு, மூணாவது பம்பு, நாலாவது பம்பு. 4 பம்பு ஏற்படும். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொண்டு என்னோட பம்ப் நம்ம 1வது பம்பை குணப்படுத்த போறோம். சரிங்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 உத்தன சார் 1 2 3 4 5 stop. 1 2 3 4. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட 2வது பம்பை சொல்லணும் சார், சொல்லணும். என்ன செய்யுது, சும்மா சொல்லணும். 2வது பம்பை குணப்படுத்துங்க. சரிங்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட 3வது பம்பை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட 4வது பம்பை குணப்படுத்துங்க. Go. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3. அண்ணே பிடிக்கணே. இந்த மாதிரி 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 திருப்பி 1 2 3 4 5 stop. 1 2 3. அந்த மாதிரி செய்யணும். எப்படி சார் இந்த மாதிரி நீங்க வந்து 2வது அது ஒரு அவர் செய்யணும். எவ்வளவு செய்யுங்களோ அவங்களுக்கு 2வது ரொம்ப நல்லா செய்யுங்க சார். ஓகே சார். என்ன வாங்க சார், என்ன வயசு சொல்லுங்க? 67. ஒரு நிமிஷத்துக்கு 72 அடி. ஒரு நிமிஷம், ஒரு அவருக்கு சார் கணக்கு பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 72 போடுவோமே. வெரி குட் சார். ஒரு அவருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 72 times 60 minutes times 24 எவ்வளவு வருது? 38,000. உண்மையா பாருங்க, நல்லா கேட்டுங்க, சீரியஸா இருக்குங்க. நான் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்ண போறேன்னா 72 பீச் 72 வாட்டி நாடி துடிக்கும், ஹார்ட் துடிக்கும். ஒரு அவருக்கு வந்து 60 நிமிஷம், ஒரு நாளைக்கு வந்துட்டு 24 hours. 103 1,03,689 one day. 1 year 37 crores. ஒரு வருஷம் 28 வருஷத்துக்கு சார் 68
எங்கேயோ போச்சு, எங்கேயோ போச்சு. இந்த ஹார்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சு நம்ம தான் பாதுகாக்கணும். என்ன ஹார்ட்டை பிடிங்க எதுவுமே இன்னைக்கு நான் ஒரு ஒன்றிய கத்துக்கிட்டேன். நாளைக்கு பண்றேன் தெரியாமலே என்னமோ நினைச்சதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உடலை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ நல்லது செய்யறேன். நன்றி நன்றி நன்றி. தேவையில்லாம நான் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கேன். எப்படி எண்ணங்கள், கவலைகள், மோஷன், பிரச்சனை போட்டுக்கிட்டு நான் அவனுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். மன்னிச்சு இந்த உடல் இருக்கிற வரைக்கும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லபடியாக பாதுகாக்கணும். நன்றி நன்றி நன்றி. அதனால இன்னைக்கு நான் போயிட்டு அப்புறம் விட போறேன் சொல்லணும். அப்புறம் ஒண்ணு மேல உப்பு தான். அந்த உப்பு வந்து ரத்தத்துல போயிட்டு பிளட் ஹெவி ஆயிக்கிறோம். நீ தான் கஷ்டப்பட்டது அதை பம்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் கருவாடு சாப்பிட மாட்டேன். கருவாடு என்ன சார்? கருவாடுல அது மீனை சாப்பிடுறேன். என்ன பண்ண மீனை சாப்பிடுறேன். அவங்க உப்பு இருந்துமே இந்த உடலுக்கு இவ்வளவு நாளுக்கு சேவைப்படுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு நன்றியோட பத்தாது. நன்றி. என்னை மன்னிச்சது எந்த காரணத்தாவது நான் என்னத்தை தப்பு பண்ணாக்கா என்னை மன்னிச்சது. நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோம் இந்த மாதிரி அனாதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படி பிளாக்ஸ் இருந்தாக்கா ஹார்ட்ல வந்து பிளாக்ஸ் வரும். இப்படி வாங்க சார், பாருங்க காமிங்க. இந்த பிளாக் இருக்கு மேடம், இருங்க. இந்த மாதிரி சார் நாம போடுங்க, நாம போடுங்க மாதிரி சார். இருதயம் அந்த எரிதத்துக்கு ரத்த குழாய் இருக்கு. ரத்த குழாய் நல்லா பாருங்க சார். இந்த இருதயத்துக்கு இருதயத்துக்கு ரத்த குழாய் வரும். அந்த ரத்தம் கூட தான் இருதயமே வேலை செய்யும். அதுக்கு பேர் வந்து கொரோனரி ஆர்டரி. முன்னுக்கு இருக்கும் பின்னுக்கு இருக்கும். அந்த ரத்த குழாய் வந்து மாட்டிக்கும், பிளாக் ஆயிடும். அதான் வந்து ஹார்ட்ல 3 பிளாக் இருக்கு, 4 பிளாக் இருக்கு, 5 பிளாக் சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான் சார்? ஸ்டென்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்டென்ட். அந்த ஸ்டென்ட் எப்படி போடுறான்? இங்கே ஆரம்பிப்பான், அப்படியே போயிட்டு ஒரு மிஷின் மாதிரி போயிட்டு அப்படியே போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு சும்மா திறந்து விடுவான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. என்ன பண்ண திறந்து கொஞ்சம் ரத்தம் ஃப்ரீயா ஓடும். ஆனா உங்க சாப்பிட மாத்த சொல்ல மாட்டான். என்ன சார்? சாப்பிட மாத்த சொல்ல மாட்டான். நீங்க சாப்பிட்டே சொல்லுவான். எத்தனா திருப்பி வரணும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சும்மா தருவான். ரொம்ப ரொம்ப worst case. என்ன சார்? ரொம்ப worst case. ப்ராப்ளம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவான்? பைபாஸ். என்ன சார்? பைபாஸ். இந்த பைபாஸ் எப்படி பண்றான்? என்ன பண்றான்? என்ன பண்றான்? என்ன பண்ணுவா? என்ன சார் பண்றாங்க? கட் பண்ணி என்ன பண்றான்? வேற கோலா. அந்த கோலா எங்க இருந்து வருது? இங்க இருக்குடா. இங்கே இருப்போம், இங்கே இருப்பாங்க சார். ஒரு சின்ன கொலைக்கு இங்கே ஃபுல்லா எடுப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு 2 hour 3 hour சர்ஜரி. இந்த கொலை எடுக்கிறதுக்கு எடுத்த பிறகு வெட்டி கணக்க பண்ணி இந்த மாதிரி ஒரு பைபாஸ் பண்ணுவாங்க. இப்படி இப்படி பண்ணுவோம். அது ஆரணுமே. இந்த கொலை ஆரணும் சார். ட்ரை பண்றாங்க, அது ஆரணுமே. அது பெரிய வேலை. அந்த மாதிரி சார் இப்படியே பார்த்துக்க. மாட்டு வெள்ளையை சாப்பிடாதீங்க. சொல்றேன் சார், சொல்றேன் பொதுவா மாட்டு வெள்ளையை சாப்பிடாதீங்க. அதெல்லாம்
மாற்றணும் சார். பருப்பு நிச்சயமா சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நான் கேரண்டி பண்ணுவேன். சாப்பிட மாறும். நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு எல்லாம் போனோம். 4 பேர் போய் சாப்பிட்றதுக்கு எங்க ஆனந்த பகவான் பேரு ஆனந்தாஸ் பாப்போம். சாம்பார் கொண்டா, நோ சாம்பார். That's it. தேங்காய் சட்னி ஃபினிஷ். என்னைய பார்த்துங்க. அதுக்கு ரொம்ப சாப்பிடாதீங்க. போட்டு போட்டு சாப்பிடாதீங்க. சரி வராது. செல்ல மாத்திரம் நினைக்கிறேன். ஸ்ரீநிதி செல்ல மாத்திரம் நினைக்கிறேன். சார் 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 நானும் சார் உலகம் பூரா போறேன் சார். நானும் உலகம் போறேன். எனக்கு ஒரு பிளாக் வாங்கி போட முடியாது சார். சார் ஒரு பிளக் வாங்கி போட முடியாது. எல்லாத்தையும் ஓட்ட போட்டு உள்ளுக்கு திணிக்கு. தப்பா கேட்கறேன் சார். எல்லாம் போற இடத்துல சார். சார் இங்க மட்டும் அண்ணே இங்க மட்டும் இல்ல இந்தியாவில் பூரா போடுற இப்போதான் பிளக்கு எல்லாரும் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு. அது எப்படிதான் தாக்கம் அன்னைக்கு அதே சொன்னேன். ஒரு பிளக் வாங்கி போடுவோம் பிரச்சனை. ஆனா ஒரு பிளக் எவ்வளவு வரேன்? ஒரு பிளக் எவ்வளவு வரேன்? அந்த காசு நான் கொடுக்குறேன். ஒரு பிளக் எவ்வளோ வரும்? ஒரு வாட்டர் கட்டுறது உடனே 10% வரும் மேடம். பொழுது இருக்குது. எவ்வளோ சிந்திக்கிறீங்க? எத்தனை நாள் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல சார் எல்லாத்தையும் ஒரு புள்ளி போட்டுருக்கு. ஒரு பிளாக் அவ்வளோமா மேலே போட்டு என்ன கோச்சிக்கிறாரா கோச்சிக்கிறாரா கோச்சிக்க அதெல்லாம் மட்டும் கட்டுறது கோச்சிக்கனா மாற மாட்டாங்க. அவரை நேரம் பண்ண சமையல் கோச்சு பண்ணாங்க. அந்த மாதிரி என்ன கோச்சு எல்லாம் மாற மாட்டாங்க. கோச்சு பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ண மாட்டாங்க கோச்சு பண்ணி சார் நான் மாறேன். இன்னைக்கு நான் மாறேன் சார். இனிமே வந்து 80% காய்கறி 20% ஊக்குமா. அது கஷ்டமா சரி கஷ்டமா மேடம். இந்த மாதிரி சார் நான் ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் இங்கே ஒரு ப்ராப்ளம் சார். பிகாஸ் அந்த ரத்தம் அதாவது சார் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அழுக்கா மாதிரி அந்த ஃபேட் வெயிட் உள்ளு போகும். அது உட்பட மாட்டி சார் இங்கே வரலாம் யாரோ உங்களுக்கு மடிச்சு உங்களுக்கு லிவர்கிட்ட இங்கே இருக்கும். இங்கெல்லாம் பண்ண போயிடுச்சு சார். இங்கே திருப்பி போடுறாங்க போட்டுருவோம் போட முடியாது. இங்கே போனாக்கா ஸ்ட்ரோக், இங்கே போனாக்கா ஹார்ட் அட்டாக், லிவர் வரிசை போன மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் மாறணும். நம்ம தான் இன்னைக்கு மாறணும். உப்பு சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல. மோர் மிளகா சாப்பிடாதீங்க மேடம். என்ன சாப்பிடக்கூடாது சார்? மோர் மிளகா அந்த மோரை தொடர உள்ளுக்கு என்ன சார் இருக்கும்? உப்பு கட்டி கட்டியே உப்பு இருக்கும். அது 2-3 போட்டு வைங்க சார். எது சாப்பிடுவீங்க? தயிர் சாப்பிட அது புளிக்கும். போட்டாக்க சூப்பராக சாப்பிடலாம். உப்புக்கும் அந்த வாய் நல்ல டேஸ்ட் வரும். ஆனால் என்ன எங்கே சார் போகுது? எல்லாமே போகும். பிளேட் போகும். ஓகே சார். அப்படி பிளாக்ஸ் இருந்தாக்கா சக்தி கோயில் பிளாக் இருக்கா? எத்தனை பிளாக் இருக்கு? இந்த பிளாக் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள். 1 பிளாக் இருக்கா? எஸ். 1 2 சூப்பர். ஓகே நீங்க என்ன பண்ணணும்? 1 படிங்க. சக்தி கோயில் எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ நீங்க ஒண்ணா செய்யணும். பிளாக் 1 பிளாக் 2 சக்தி கோயில் எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து இறுதியோட 1வது பிளாக் எரிச்சி கசிச்சா எரிச்சி கரைச்சி நீக்கிறது. ஆனா இப்படி பண்ணும். லேசர் பாரு அப்படி பண்ணும். அப்படியே பண்ணுங்க சார். ஒண்ணா பண்ணும். முதல் பண்ணணும். 2வது பிளாக் பண்ணணும். இந்த வார்டு நீங்களே கத்துக்கலாம். இதெல்லாம் பிளாக் கத்துக்கலாம். நீங்களே அந்த பிளாக் தான் பாக்ஸ் இருக்கா? இருக்கு. அதே மாதிரி கத்துக்கலாம். கட்டி இருக்கிற பாக்ஸ்லாம் கரைச்சி நீக்கிறது. அந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட் முக்கியமா இதை பார்த்துட்டு
ரொம்ப பால் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வாட்ச் ரொம்ப இல்லை சார் டீயை ஊற்றி சாப்பிட சோறு போடுவோம் சார் இதெல்லாம் வாட்டர் ஏதாவது எப்பயாச்சும் ஒரு ஆசை சாப்பிடுவோம் ஊரில் இது மாதிரி அப்பா வெள்ளிக்கிழமை போடுவார் சார் போடுவார் சில பேர் டீயை போட்டே சாப்பிடுவாங்க சோறு இப்போ போட்டு என்ன பண்ணுவீங்களா ஏன் பண்ணுவீங்க இது காசு மணி அந்த மணி குறைக்கலாமா இப்போ யாரு ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் smoking saja langsung alkohol smoking langsung alkohol langsung bikin alkohol lagi normally of course smoking yang dicuman dipakai smoking itu orang macam mana saja yang feel pada rumah sampai okay guys baik dengar Perfect.